காட்சியைக் கண்ட சீடனின் இதயம் இரக்கத்தால் உருகியது. அந்த பாம்பை எறும்புகளிடமிருந்து காப்பாற்ற அவன் வேகமாக முன்வந்தான். ஆனால் மகாத்மா அவனது கையை பிடித்து தடுத்து, மகனே, அது தன் செயல்களின் பலன்களை அனுபவிக்கட்டும். இப்போது நீ அதை காப்பாற்றினால் இந்த ஏழை அடுத்த பிறவியில் மீண்டும் இதேபோன்ற வலியையும் வேதனையையும் அனுபவிக்க நேரிடும். தன் கர்மாவின் பலனாக அது இந்த துன்பத்தை பெறுகிறது என்றார். சீடன் குழப்பத்துடன், மகாத்மா, இந்த துன்பத்தை பெற அந்த பாம்பு என்ன பாவம் செய்தது என்று கேட்டான். மகாத்மா புன்னகையுடன், இது சில வருடங்களுக்கு முன் நீ பார்த்த அதே மீனவன்தான். மீன் பிடித்து உயிர்களை வதைக்காதே என்று நீ அவனுக்கு போதித்தபோது அவன் உன்னுடன் சண்டையிட்டானே, அதே மனிதன்தான் இப்போது இந்த பாம்பின் உருவில் இருக்கிறான். இப்போதிருக்கும் இந்த எறும்புகள் அவன் பிடித்த மீன்கள்தான். அவை இப்போது அவனது உடலை உண்டு தங்கள் பழம்பழிக்கு பழிவாங்கிக் கொண்டிருக்கின்றன என்று விளக்கினார். இதை கேட்ட சீடன் பெரும் ஆச்சரியத்துடன், இது மிகவும் விசித்திரமான நீதி என்று வியந்தான். கடவுளின் நீதி மற்றும் வாழ்வின் தத்துவம். மகாத்மா தொடர்ந்து பேசினார். மகனே, சொர்க்கமும் நரகமும் இந்த உலகிலேயே, இந்த வாழ்விலேயே உள்ளன. ஒவ்வொரு கணமும் நீ காண்பது கடவுளின் நீதிக்கான ஒரு நேரடிச் சான்று. உன் செயல்கள் நல்லவையாக இருந்தாலும் சரி, கெட்டவையாக இருந்தாலும் சரி, நீ அதன் விளைவுகளை நிச்சயம் அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் நம் வேதங்கள் நாம் எப்போதும் நமது செயல்களை நினைவில் வைத்து நாம் என்ன செய்கிறோம் என்பதைப் பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று போதிக்கின்றன. ஏனென்றால் நாம் செய்த ஒவ்வொன்றிற்கும் விளைவுகளை அனுபவிக்க வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் விலைமதிப்பற்றது. அதை தீய செயல்களை செய்து ஒருபோதும் வீணாக்காதே. எப்போதும் நல்ல செயல்களை செய். உன் செயல்களில் மிகவும் கவனமாக இரு. ஏனென்றால் கடவுள் எப்போதும் நீதியை நிலைநாட்டுவார். இதை கேட்ட சீடன் மனதில் ஒரு புதிய கேள்வி எழுந்தது. மகாத்மா, யாராவது ஒருவர் துன்பத்தில் இருந்தால் நாம் அவர்களுக்கு உதவ வேண்டாமா என்று கேட்டான். மகாத்மா அமைதியாக பதிலளித்தார், நீ நிச்சயம் உதவ வேண்டும். நான் உன்னை தடுத்ததற்கு காரணம் அவன் அனுபவித்த கர்மாவைப் பற்றி எனக்கு தெரியும். மேலும் கடவுளின் நீதியின் ஒரு பகுதியைப் பற்றி உனக்கு காட்ட விரும்பினேன். எனக்கு தெரிந்ததால் நான் உதவவில்லை. ஆனால் எனக்கு தெரியாமல் ஒருவன் துன்பத்தில் இருந்தும் நான் உதவாமல் போயிருந்தால் அது என் பாவம். மகாத்மாவின் இந்த ஆழ்ந்த வார்த்தைகளை சீடன் இப்போது உண்மையான அர்த்தத்தில் புரிந்துகொள்ள ஆரம்பித்தான். பாடங்கள். வாழ்க்கை என்பது படைப்பாளர் நமக்காக வடிவமைத்த ஒரு திட்டம். நமக்கு எத்தனை நாட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது நமக்கு தெரியாது. எனவே ஒவ்வொரு நாளையும் விலைமதிப்பற்றதாக கருதுங்கள். நீங்கள் ஒருவரின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்தால் அந்த நாளில் படைப்பாளர் உங்களுக்கு கொடுத்த கடனை நீங்கள் திருப்பிச் செலுத்திவிட்டீர்கள் என்று உணருங்கள். அதனால்தான் ஞானிகளும் சான்றோர்களும் எப்போதும் கூறுவார்கள், கடவுளுக்கு பயப்படாதே, உன் செயல்களுக்கு பயப்படு. ஏனென்றால் உன் செயல்கள் இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் உன்னை கண்டுபிடிக்கும். இந்த வாழ்வில் நாம் விதைத்ததைத்தான் அறுவடை செய்வோம். இந்த கதை கர்ம விதியையும் செயல்களின் விளைவுகளையும் கருணையின் முக்கியத்துவத்தையும் ஒருங்கே உணர்த்துகிறது. இந்த கதையின் மூலம் உங்கள் மனதில் ஏதேனும் புதிய கேள்விகள் தோன்றுகிறதா? அப்படி ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்டில் கேட்கவும்.